Hi friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா EC8252 அதாவது எலக்ட்ரானிக் டிவைசஸ் யூனிட் 1 வந்து செமிகண்டக்டர் டயோட். இந்த செமிகண்டக்டர் டயோடில் பார்ட் ஏ பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக நான் ஏன் இந்த வீடியோ இப்போ போடுறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து MCQ ஃபார்மேட்டில் தான் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஏடிஎஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் எம்சிக்யூவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கான்செப்ட் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட்ஸ் எல்லாம் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சரி ஓகே நம்ம 2 மார்க் நம்ம போட்டோம் அப்படின்னா பார்ட்டே போட்டோம் அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு டேக்கிள் த எம்சிக்யூ கொஸ்டின்ஸ். ஸோ எம்சிக்யூ கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம். ராங்காக இருக்கிற ஆன்சர்லாம் ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பார்ட் ஏ கொஸ்டின்ஸை நம்ம போடலாம் அப்படின்றது ஒரு டிசைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு யூனிட் 2க்கு நான் போடுறேன். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் வந்து கிளியராக இருக்கும். ஸோ அதனால தான் இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து இந்த யூனிட்லேருந்து எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டெஃபினிஷன் என்னென்னு பார்க்கலாம். டிஃபைன் வேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட். ஸோ டயோடு எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பேண்ட் இருக்குது, முக்கியமான பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று வந்து வேலன்ஸ் பேண்ட், இன்னொன்று கண்டக்ஷன் பேண்ட். இந்த வேலன்ஸ் பேண்டுன்றது வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸால் உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து அந்த எனர்ஜி ரேஞ்ச் வந்து கிடைக்கும். ஸோ the range of energy is passed by valence electrons. இதை தான் என்னென்னு சொல்லுவோம்னா வேலன்ஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே கண்டக்ஷன் எலக்ட்ரான்ஸால் உங்களுக்கு வந்தது அப்படின்னா the range of energy is passed by conduction electrons. அதை என்னென்னு சொல்லுவோம்னா கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து the free electrons which are left in the valence band are occupying the conduction band. ஸோ இது இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. வேலன்ஸ் பேண்டுன்னா என்ன, கண்டக்ஷன் பேண்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் 4-bit எனர்ஜி கேப். 4-bit எனர்ஜி கேப்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் 2 பேண்ட் இருக்குது. ஒன்று வேலன்ஸ் பேண்ட், இன்னொன்று கண்டக்ஷன் பேண்ட். இந்த வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் பிட்வீனில் இருக்கிற இந்த கேப்பை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எனர்ஜி கேப் அப்படின்னு சொல்லுவோம். The energy gap between the valence band and the conduction band is known as 4-bit energy gap. ஸோ இது இன்சுலேட்டரில் இந்த பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். இன்சுலேட்டர்ஸில் இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்னா 6 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கும். இதே வந்து உங்களுக்கு கண்டக்ஷனில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 0வாக இருக்கும். இன்சுலேட்டரில் 6 எலக்ட்ரான் வோல்ட், இதே கண்டக்டரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 0வாக இருக்கும். பிகாஸ் வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்டன் பேண்டுக்கும் நடுவில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கேப்புமே இருக்காது. ஸோ இந்த செமிகண்டக்டர் டிவைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் ஜெர்மனியம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட வேல்யூ 0.7 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கும். இதே சிலிக்கானுக்கு 1.1 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் காம்படிட்டிவ் எம்சிக்யூக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஜெர்மனியம் அப்படின்னா 0.7, சிலிக்கானுக்கு 1.1. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் அ செமிகண்டக்டர்? வாட் இஸ் அ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்? இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னா என்னென்னா பியூர் செமிகண்டக்டரில் நம்ம வந்து அந்த ஃபார்மை தான் என்னன்னு சொல்லுவாங்க இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்சுலேட்டரும் இல்லாமல் கண்டக்டரும் இல்லாமல் பிட்வீனில் இருக்கிற அந்த கண்டக்டிவிட்டியை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக கண்டக்டிவிட்டி ஆஃப் த செமிகண்டக்டர் இஸ் ஆல்சோ கெட்டிங் இன்க்ரீசஸ். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம நார்மலாகவே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டக்டிவிட்டி ஆஃப் த செமிகண்டக்டர் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் இட்ஸ் அ நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ இந்த நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்ன்றதுனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டக்டிவிட்டி ஆஃப் த செமிகண்டக்டர் இஸ் ஆல்சோ getting increases. And intrinsic semiconductor என்ன அப்படின்னா பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர் தான் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் என்ன அப்படின்னா பியூர் செமிகண்டக்டர். அதாவது இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் சம்
impurity நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ஆகும். That is, the electrical conductivity of pure semiconductor can be increased by adding impurities, some impurities into it. The resulting semiconductor is called extrinsic semiconductor. Next question is, why semiconductor act as an insulator at ordinary temperature? ஸோ செமிகண்டக்டர் வந்து ஆர்டினரி டெம்பரேச்சரில் ஏன் இன்சுலேட்டராக ஆக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக தான் இதோட கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பட் ஜீரோ டெம்பரேச்சர் ஒரு ஆர்டினரி டெம்பரேச்சரில் இந்த செமிகண்டக்டர் வந்து நமக்கு இன்சுலேட்டராக இருக்கும். பிகாஸ் அட் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் தெர் இஸ் நோ எலக்ட்ரான். ஸோ நமக்கு அங்கே வந்து என்ன இருக்காது, எலக்ட்ரான்ஸ் இருக்காது இந்த கண்டக்ஷன் பேண்ட். ஸோ கண்டக்ஷன் பேண்டில் நமக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்காது. Of the electrons in the semiconductor, and the valence band is completely filled. So valence band வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்லாக இருக்கும், கண்டக்ஷன் பேண்டில் எலக்ட்ரான்ஸ் எதுவுமே இருக்காது. அப்போ செமிகண்டக்டரோட இன்சுலேட்டரோட டெம்பரேச்சர் என்னவாக இருக்கணும், 0 கெல்வினாக இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா the conductivity is also getting increases. As temperature increases, valence electrons gain thermal energy greater than the forbidden energy gap and move towards the conduction band. ஸோ அதனால தான் இந்த கண்டிஷனில் வந்து 0 கெல்வின், அதாவது ஆர்டினரி டெம்பரேச்சரில் செமிகண்டக்டர் வந்து நமக்கு என்னவாக இருக்குதுன்னா இன்சுலேட்டராக ஆக்ட் ஆகுது. Why silicon is preferred over germanium in the manufacture of semiconductor devices? ஸோ மேனுஃபேக்சரிங்கில் வந்து செமிகண்டக்டர் டிவைஸில் நம்ம சிலிக்கான் தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறோம் and compared to the germanium. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. Why we are choosing the silicon? ஸோ ரூம் டெம்பரேச்சரில் சிலிக்கான் கிறிஸ்டல் இஸ் ஆல்மோஸ்ட் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். நம்ம இப்போ தான் ஜஸ்ட் நவ் நம்ம ரீட் பண்ணோம். இந்த ரூம் டெம்பரேச்சர் ஆர் நார்மல் டெம்பரேச்சரில் நமக்கு வந்து சிலிக்கானில் வந்து என்னவாக இருக்காதுன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்காது when compared to the germanium crystal. ஸோ அதனால் we can therefore the formation of electron hole pair in silicon material at room temperature is negligibly small. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த எலக்ட்ரான் ஹோல் பேரை வந்து என்ன பண்ணலான்னா நெக்லெக்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் the silicon has low leakage current and higher temperature stability. அது மட்டும் இல்லாமல் the peak inverse voltage for silicon is higher. These are the reasons we are going for the silicon when compared to the germanium. What is mean by n-type and p-type semiconductor? Semiconductor நமக்கு ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று n-type semiconductor, another one is p-type semiconductor. n-type semiconductorனா என்ன அப்படின்னா, when a small amount of impurities like example antimony or arsenic is added to the pure semiconductor crystal, the resulting extrinsic semiconductor is n-type semiconductor. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து பியூர் செமிகண்டக்டரில் we are going to add some impurities. ஸோ நம்ம எந்த டைப் ஆஃப் impurities ஆட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மாறும். ஸோ நீங்கள் வந்து ஆன்டிமனியோ இல்லை ஆர்சனிக்கோ இம்ப்யூரிட்டிஸாக நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா it will be n-type semiconductor. இதே நீங்கள் வந்து அந்த பியூர் செமிகண்டக்டரில் இண்டியம் இல்லை கேலியம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பியூர் செமிகண்டக்டரோட இது வந்து பியூரிட்டி ஆட் பண்ணும்போது இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா it will be turned into p-type semiconductor. So it depends upon the impurity adding. What is doping? டோப்பிங்னா என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பியூர் செமிகண்டக்டரில் இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் என்னென்னு சொல்லுவோம்னா டோப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். The process of adding impurity to pure semiconductor is known as doping. As a result of its characteristics of the semiconductor is changed and hence the conductivity increases. ஸோ இதில் வந்து இந்த டோப்பிங் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவாக இருக்குன்னா இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ண இதோட கண்டக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். வாட் ஆர் டோனர் அண்ட் அக்செப்டர் இம்ப்யூரிட்டிஸ்? ஸோ டோனர்னால் என்ன அப்படின்னா, டோனர்னால் நமக்கு தெரியும், டோனர்னால் கொடுக்கறது. எப்போ அது வந்து
டொனேட் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பென்டாவைலண்ட் இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது. பென்டாவைலண்ட் இம்ப்யூரிட்டிஸ் வந்து ஆன்டிமனி, ஆர்சனிக் இதெல்லாம். இதில் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அந்த லாட்டிக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும்போது ஒரு எலக்ட்ரான் வந்து எக்ஸஸாக இருக்கும். ஸோ அந்த ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்கிறது என்ன பண்ணுன்னா, நெய்பரிங் இருக்கிற அந்த ஆட்டமோட வந்து அது வந்து டொனேட் பண்ணும். ஸோ அது வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி டொனேட் பண்ணுற அந்த இம்ப்யூரிட்டிஸை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டோனர் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது, லைக் இண்டியம், கேலியம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, அதில் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும் அந்த ஆட்டம் ஸ்ட்ரக்சர், அந்த லாட்டிக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு. அப்போ அது என்ன பண்ணணும்னா நெய்பரிங்கில் இருக்கிற அந்த இம்ப்யூரிட்டி வந்து எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து என்ன சொல்லுவோம், அக்செப்டர் இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ pentavalent impurities like antimony, arsenic have 5 valence electrons. They can donate one excess electron to adjacent atoms to complete lattice structure. Therefore, they are called donor impurities. Trivalent impurities like indium, gallium has 3 valence electrons. They have tendency to accept one electron from adjacent atom to complete lattice structure. Therefore, they are known as acceptor impurities. Next, define Fermi level. Fermi level அப்படின்னா என்னன்னா, it is the maximum energy level. So, Fermi level அப்படின்றது என்னன்னா maximum energy level. அதாவது which is occupied by electron at absolute zero temperature. This is very very important. ஸோ எப்போ அப்படின்னா அட் ஜீரோ டெம்பரேச்சரில் இன் பி டைப் செமிகண்டக்டர் ஃபெமி லெவல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் பேண்டுக்கு டாப்பில் இருக்கும். இது வந்து வேலன்ஸ் பேண்டு. இதே நீங்கள் வந்து என் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்ஷன் பேண்டுக்கு, திஸ் இஸ் கண்டக்ஷன் பேண்ட், கண்டக்ஷன் பேண்டுக்கு பாட்டமில் இந்த லெவல் இருக்கும். ஸோ த ஃபெமி லெவல் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ மேக்ஸிமம் எனர்ஜி லெவல் விச் இஸ் ஆக்குபைட் பை எலக்ட்ரான் அட் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர். இன் பி டைப் செமிகண்டக்டர் the Fermi level will be above the top of the valence band. In N type, it lies below the bottom of the conduction band. State Morse action law. Morse action law என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஈக்குவேஷன் பாருங்கள், NP is equal to NI square. இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா Morse action law அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட டெஃபினிஷன் பார்த்துடலாம். The Morse action law states that in a semiconductor, the product of number of holes and the number of electrons is constant and is independent of the amount of donor and acceptor impurities doping. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ப்ராடக்ட் ஆஃப் the number of holes and the number of electrons வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது எதுவுமே டிபெண்ட் பண்ணியிருக்காது. எதை டிபெண்ட் பண்ணியிருக்காது அப்படின்னா டோனர் அண்ட் அக்செப்டர் இம்ப்யூரிட்டிஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது. இட்ஸ் இண்டிபெண்ட். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். independent of the amount of donor and acceptor impurities doping. ஸோ இதில் N அப்படின்றது என்னென்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கான்சன்ட்ரேஷன், Pன்றது ஹோல் கான்சன்ட்ரேஷன். ஸோ the product of N and P. So product of N and P is nothing but your Ni square. So Ni is nothing but intrinsic concentration. What is mobility and give the relationship between the mobility and conductivity. ஸோ மொபிலிட்டின்னா என்ன அண்ட் மொபிலிட்டிக்கும் கண்டக்டிவிட்டிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மொபிலிட்டி அப்படி வந்து எப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், மியூ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். மொபிலிட்டி ஆஃப் எ சார்ஜ் கேரியர்ஸ் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பர் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா மியூ இஸ் ஈக்குவல் டு V டிவைடட் பை E. த ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை தான் வின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், டிவைடட் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி E. ஸோ இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மீட்டர் பர் வோல்ட் செகண்ட். ஸோ இது ரெண்டுத்துக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்க்கலாம். அதாவது கண்டக்டிவிட்டிக்கும் மொபிலிட்டிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு N இன்ட்டு E இன்ட்டு மியூ. சிக்மா அப்படின்றது கண்டக்டிவிட்டி, Nன்றது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், மியூ அப்படின்றது மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான்.
Define the term drift current. Drift currentனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். If a steady electric field is applied across the semiconductor, it causes the free electrons to move towards the positive terminal and the holes move towards the negative terminal of the battery. This combination effect causes the current flow in the semiconductor. அதாவது நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம எலக்ட்ரிக் சப்ளை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பேட்டரி சப்ளை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும், ஹோல்ஸும் இருக்கும், எலக்ட்ரான்ஸும் இருக்கும். இந்த ஹோல்ஸ் எல்லாம் எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ணி போகும், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஹோல்ஸை மூவ் பண்ணி பாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பாஸ் ஆகும்போது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூவிங் தான் என்னென்னு சொல்லுவோம், கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸில் நமக்கு என்ன ஆகும்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் செமிகண்டக்டரில். இதை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ட்ரிஃப்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். த கரண்ட் ப்ரொடியூஸ்ட் இன் திஸ் மேனர் இஸ் நோன் அஸ் drift current. The drift current due to electronsஆல் உங்களுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா the drift current density due to electrons can be represented as Jn is equal to n அப்படின்றது எதுக்காக அப்படின்னா n type. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ அப்போ q into n into mu n E அப்படின்னு எழுதலாம். திஸ் இஸ் த ஈக்குவேஷன். இதே வந்து ட்ரிஃப்ட் கரண்ட் டென்சிட்டி டியூ டு ஹோல்ஸ்னா ஜேபி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். த சேம் ஃபார்மேட் அந்த கியூபிக்கு கியூஎன்க்கு பதில் கியூபி அப்படின்னு மியூஎன்க்கு பதில் மியூபி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். தட் இஸ் த ஒன்லி டிஃப்ரெண்ட். ஜேஎன் அப்படின்றது ட்ரிஃப்ட் கரண்ட் டென்சிட்டி டியூ டு த எலக்ட்ரான். ஜேபி அப்படின்னா drift current density due to the holes. Q என்றது charge of the carrier, mu என்றது mobility of electrons, mu p என்றது mobility of holes, n என்றது electrons, p என்றது holes. E is nothing but applied electric field strength. Define the term diffusion current. Diffusion currentனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். டிஃப்யூஷன் ரீஜியன், டிஃப்யூஷன் கரண்ட் இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து நமக்கு பி டைப் அண்ட் என் டைப்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபுல்லாக ஹோல்ஸாக இருக்குது, உங்களுக்கு இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எலக்ட்ரான்ஸாக இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ்லையும் ஹோல்ஸ்லேயும் சம் மைனாரிட்டி கேரியர்ஸும் இருக்கும், இதில் வந்து மைனாரிட்டி எலக்ட்ரான்ஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு இந்த இடத்துல இட் ஃபார்ம்ஸ் இந்த இருக்கிற இந்த நெகட்டிவ் எல்லாம் இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும், மூவ் ஆகும். இந்த இடத்துல இருக்கிற இந்த பாசிட்டிவ் எல்லாம் இந்த இடத்துல வந்து மூவ் ஆகும், இந்த ஹோல்ஸ் எல்லாம் இதில் வரும். ஸோ இந்த ரீஜன் என்னன்னு சொல்லுவோம்னா டிப்ளீஷன் ரீஜன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ த செமிகண்டக்டர் இஸ் டூ பாசிபிள் டு ஹாவ் நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் கேரியர். ஸோ இதில் வந்து எது அதிகமாக இருக்கோ ஹையர் ரீஜியன்லேருந்து லோயர் ரீஜியனுக்கு வந்து நமக்கு ஹோல்ஸாக இருந்தாலும் சரி எலக்ட்ரான்ஸாக இருந்தாலும் மூவ் ஆகும். ஸோ அந்த போர்ஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு தான் டிஃப்யூஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன் எ செமிகண்டக்டர் it is possible to have the non-uniform distribution of carriers. A concentration gradient exists if the number of either holes or electrons is greater in one region as compared to the rest of the region. The holes and electrons then tend to move from the region of higher concentration to lower concentration. So higher concentration to ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன் ரீஜன். இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் வந்து மூவ் ஆகுறது தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டிஃப்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டிஃப்யூஷனில் ப்ரொடியூஸ் பண்ணுற கரண்ட்டை தான் என்ன சொல்லுவோம்னா டிஃப்யூஷன் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டிஃப்யூஷன் கரண்ட்னா என்னென்னா மேஜர் ரீஜன்லேருந்து மைனராக இருக்கிற, அதாவது ரொம்ப லெஸ்ஸாக இருக்கிற அந்த ரீஜனுக்கு எதர் ஹோல்ஸாக இருந்தாலும் சரி எலக்ட்ரான்ஸாக இருந்தாலும் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகிற அந்த ப்ராசஸை டிஃப்யூஷன் சொல்லுவோம். அதில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டை வந்து என்ன சொல்லுவோம்னா டிஃப்யூஷன் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாட் இஸ் பிஎன் ஜங்ஷன்? பிஎன் ஜங்ஷன் டயோடில் நமக்கு வந்து 2 ஜங்ஷன் இருக்கும். ஒன்று வந்து பி, இன்னொன்று வந்து என். இது ஒரு ஜங்ஷன், இது ஒரு ஜங்ஷன். அப்போ பிஎன் ஜங்ஷனில் மொத்தம் எத்தனை ஜங்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 2 டெர்மினல்ஸ் இருக்குது, பி டெர்மினல் அண்ட் என் டெர்மினல் இருக்குது. ஸோ பிஎன் ஜங்ஷன் டயோட் இஸ் அ 2 terminal device. It consists of PN junction formed either of germanium or silicon crystal.
A PN junction is formed by diffusing P-type material to one offside and N material is to the other offside. So இது வந்து ஒரு சைடில் Pயும் இன்னொரு சைடில் Nயும் டிஃப்யூஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த காம்பினேஷன் தான் என்னன்னு சொல்லுவோம்னா PN junction diode அப்படின்னு நம்ம சொல்லுவோம். What is depletion region in a PN junction diode? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் PN junction diode அப்படின்றதுல depletion regionன்றது என்னென்னா இந்த P type இதில் N type. இந்த P type N typeல இங்கே வந்து ஒரு லேயர் நமக்கு ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த லேயரில் வந்து எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் பேர் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இந்த ஃபார்மேட்டை தான் என்னென்னு சொல்லுவோம் depletion region அப்படின்னு நம்ம சொல்லுவோம். In a PN junction diode, the hole and the electrons combine to form the electron hole pair. ஸோ இதுதான் இந்த எலக்ட்ரான் ஹோல், இதெல்லாமே ஹோல்ஸு, இது எல்லாமே எலக்ட்ரான்ஸாக இருக்கும். இது வந்து என்ன சொல்லுவோம்னா depletion region அப்படின்னு சொல்லுவோம். The leaving the uncovered acceptor and donor. ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரான்ஸும் பாஸ் ஆகாது, ஹோல்ஸும் பாஸ் ஆகாது. இந்த ரீஜன் தான் என்னன்னு சொல்லுவோம்னா depletion region அப்படின்னு நம்ம சொல்லுவோம். That is the region where the charge carrier are depleted and has only immobile charges which are electrically charged is known as depletion region. Other name is space charge region. Define barrier potential. Barrier potential na enna அப்படினா barrier, the potential barrier is defined as the electric potential that is established across the junction during the initial diffusion of the charge carrier at the junction, which restricts further movement of the charge carrier across the junction. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் டிப்ளீஷன் ரீஜன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுதான் என்னது டிப்ளீஷன் ரீஜன். இதில் இருக்கிற இந்த பொட்டென்ஷியலில் தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பேரியர் பொட்டென்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸ்பிளைன் த டேர்ம்ஸ் நீ வோல்டேஜ் அண்ட் பிரேக் டவுன் வோல்டேஜ். நீ வோல்டேஜ்னா என்ன, பிரேக் டவுன் வோல்டேஜ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு தெரியணும்னா ஃபஸ்ட்டு வந்து விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு தெரியணும். இது ஃபார்வர்ட் வோல்டேஜ், இது வந்து ரிவர்ஸ் வோல்டேஜ் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு இப்படி இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ். இது ஃபார்வர்ட் கரண்ட், இது வந்து ரிவர்ஸ் கரண்ட். ஃபார்வர்ட் வோல்டேஜ், ரிவர்ஸ் வோல்டேஜ், ஃபார்வர்ட் கரண்ட், ரிவர்ஸ் கரண்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீ வோல்டேஜ் அப்படின்றது என்ன, ஃபார்வர்ட் வோல்டேஜ் அட் விச் த கரண்ட் த்ரூ த பிஎன் ஜங்ஷன் ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீஸிங் ரேப்பிட்லி. ஸோ இதில் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இந்த ஃபார்வர்ட் வோல்டேஜ் வந்து எந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த வோல்டேஜ் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நீ வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குதா. ஸோ அப்போ எந்த பாயிண்ட் வந்து நீ வோல்டேஜ் அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் நீ வோல்டேஜ். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து இது ரைஸ் ஆக ஆரம்பிக்குது, இட் ரேபிட்லி இன்க்ரீசஸ், அந்த பாயிண்ட் தான் நீ பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதர் நேம் ஆஃப் நீ பாயிண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் இட் அஸ் கட் இன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் தான் என்னென்னு சொல்லுவோம், கட் இன் வோல்டேஜ்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் பிரேக் டவுன் வோல்டேஜ்னா என்னென்னா ரிவர்ஸ் வோல்டேஜ் எங்கே சடன் இன்க்ரீஸ் ஆகுது. ரிவர்ஸ் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல that is a reverse current is getting increases. The reverse voltage of the PN junction, which the junction breaks down with sudden rise of the reverse current. எந்த இடத்துல உங்களுக்கு sudden rise ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஸோ அப்போ இந்த கரண்ட், இந்த வோல்டேஜை தான் என்னென்னு சொல்லணும்னா பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் ரிவர்ஸ் வோல்டேஜ். ஸோ ரிவர்ஸ் வோல்டேஜ் தான் பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். Write down and explain the junction diode equation. Junction diode equation கேட்குறாங்க. So junction diode equation is nothing but the equation which explain the forward and reverse characteristics of the semiconductor diode is called as the diode equation. இதோட equation என்ன, diode currentோட formula என்னன்னு பார்த்தீங்கன்னா I is equal to I naught into e to the power of v divided by neta into vt minus 1. ஸோ இந்த நீட்டா அப்படின்றது பார்த்திங்கன்னா நீட்டா இஸ் நத்திங் பட் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகும். நீங்கள் இன்கேஸ் ஜெர்மனியம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த நீட்டா வேல்யூ இஸ் 1, இதே சிலிக்கான் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 இருக்கும். ஐ நாட் இஸ் நத்திங் பட் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் அண்ட் வி இஸ் த எக்ஸ்டர்னல் வோல்டேஜ், விடி இஸ் த volt equivalent of the temperature, normally T divided by 11,600 அப்படின்னு represent பண்ணுவோம். Define
and explain peak inverse voltage. Peak inverse voltage na enna appdin paakalam. Peak inverse voltage is the maximum reverse voltage that can be applied to the PN junction without damage to the junction. So அந்த PN junction diode la எந்த அளவுக்கு நம்ம inverse அதாவது maximum ரிவர்ஸ் வோல்டேஜ் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த ஜங்ஷன் அந்த அந்த ஜங்ஷனை வந்து அதை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு எந்த அளவுக்கு ஹையாக கொடுக்குறோமோ அந்த வேல்யூ தான் என்ன பீக் வேல்யூ தான் என்னன்னு சொல்லுவோம்னா பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் இந்த பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு, எக்ஸீட் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து ஹீட் வந்து அதிகமாகும், அந்த ஜங்ஷன் வந்து உங்களுக்கு டெஸ்ட்ராய் ஆகிடும். when compared to the reverse voltage, அந்த வோல்டேஜ் வந்து ரிவர்ஸ் வோல்டேஜ் வந்து எக்ஸீட் ஆகாமல் மேக்ஸிமம் வேல்யூ வந்து எக்ஸீட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ அந்த டேமேஜ் டிஸ்ட்ராய் ஆகாமல் எந்த அளவுக்கு ஹையாக நம்ம கொடுக்குறோமோ தட் இஸ் நத்திங் பட் பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ். டிஃபைன் recovery time of a diode. recovery time அப்படின்றது என்னென்னா, the recovery time is the time difference between the 10% point of the diode voltage and the time when this voltage reaches and remain within 10% of its final value. அதாவது இந்த recovery time நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஃபார்வர்ட் வோல்டேஜில் வந்து ஃபார்வர்ட் கண்டிஷனில் இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்டோர் பண்ணியிருக்கிற அந்த வேல்யூ, அந்த டைம் பீரியட், அந்த ஸ்டோர் பண்ணுற டைம் பீரியட் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன் ஆகும்போது அது வந்து ரிமூவ் பண்ணும். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ஸ்டோரேஜ் டைம் அந்த பிளேஸ்லேருந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த ரிமூவ் ஆகிற அந்த ஸ்டோரேஜ் டைம் பீரியடை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ரிகவரி டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The difference between drift and diffusion current. Differentiate drift and diffusion current. Drift current na enna, diffusion current na enna அப்படினு பார்க்கணும். Development due to the potential gradient வந்து drift அப்படின்னு சொல்லுவோம். Developed due to concentration gradient வந்து diffusion அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The phenomenon found both in semiconductor and metals, but in diffusion current வந்து பார்த்தீங்கன்னா it's available only in semiconductors. இதோட ஃபார்முலா பார்த்துடலாம். Jn is equal to Q into N into mu N into E, and Jp is equal to Qp mu P into E. இதே diffusion current ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா Jn is equal to Q dn small dn divided by dx, and Jp is Q dp small dp divided by dx. State the relationship between the diode capacitance and the reverse bias voltage. So transition capacitance on a formula என்னன்னு பார்த்தீங்கன்னா sigma A divided by W. W அப்படின்றது the depletion layerோட width. ஸோ அதை தான் நம்ம சொல்லுவோம் which is inversely proportional to the capacitance. ஸோ இன்கேஸ் width இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் கான்செப்ட். Next is define the term diffusion capacitance or storage capacitance. Diffusion capacitance and storage capacitance na ரெண்டுமே சேம் தான். diffusion capacitance னாலியும் storage capacitance னாலியும் ஒன்று தான். So the diffusion capacitance effect is found when the diode is forward biased and it is defined as the rate of change of injected charge in the voltage. So diffusion நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பியூர் செமிகண்டக்டரில் இஃப் யூ ஆர் ஆடிங் த இம்ப்யூரிட்டி அந்த ப்ராசஸ் தான் டோப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். டிஃப்யூஷன் அப்படின்றது ஹையர் ரீஜன்லேருந்து லோயர் ரீஜனுக்கு வந்து ஹோல்ஸோ இல்லை எலக்ட்ரான்ஸோ பாஸ் ஆகும்போது டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். When the diode is forward biased, it is defined as the rate of change of injected charge voltage that is given by CD is equal to tau I into tau I divided by neta into Vt. இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸ் டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஐன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயோட் கரண்ட், விடின்றது வோல்டேஜ், ஈக்குவலன்ட் டெம்பரேச்சர். விடியோட வேல்யூ இது தெரிஞ்சது தான் T divided by 11,600. நீட்டான்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஜெர்மனியம் யூஸ் பண்ணிங்கன்னா 1 இருக்கும். இதே சிலிக்கான் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ 2. டவ் அப்படின்றது மீன் லைஃப் டைம். What is avalanche breakdown in PN junction diode? Avalanche breakdown அப்படின்றது இந்த
நம்ம பார்த்தோம். திஸ் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் VI கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த diode. ஸோ இது வந்து ரிவர்ஸ் வோல்டேஜ், இது வந்து ரிவர்ஸ் கரண்ட். The avalanche breakdown takes place when both the sides of the junctions are lightly doped, and due to this depletion region is large. So lighter doping பண்ணும்போது depletion layer வந்து ரொம்ப large ஆகும். அது மட்டும் இல்லாமல் when the reverse bias voltage is increased, the accelerated free electrons collide with the semiconductor atoms in the depletion region. ஸோ இந்த கொலைடுனால என்ன ஆகும் அப்படின்னா, the breakdown bond, அந்த கோவலண்ட் பாண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, it broken and electron holes pair are generated. This new charge carriers so produce the acute energy from applied potential and turns produces the additional. ஸோ இப்போ இதில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த குமுலேட்டிவ் ப்ராசஸ் தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அவலான்ச் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த ப்ராசஸ் மூலமாக நமக்கு வந்து இட் கிவ்ஸ் த கரண்ட், அந்த தான் என்னென்னு சொல்லுவோம்னா ரிகவரி கரண்ட் அப்படின்னு சொல்லி. இட் காசஸ் த ரிகவர் கரண்ட் டு இன்க்ரீஸ் ரேபிட்லி. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், இட் இன்க்ரீசஸ் த வோல்டேஜ், இதோட கரண்ட் வந்து ரிவர்ஸ் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரேப்பிட்லி சடன் ரைஸ் ஆகும். ஸோ ரிவர்ஸ் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை தான் என்னென்னு சொல்லுவோம், இந்த ரீஜனை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அவலான்ச் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். Define storage time. Storage time na the time required for excess minority carriers stored in the forward biased PN junction to be removed after the junction is switched into the reverse bias is called as storage time of the PN junction diode. Next, consider a silicon PN junction at T is equal to 300K so that Ni is equal to 1.515 into 10 to the power of 10 centimeter power minus 3. Then the n-type doping is 1 into 10 to the power of 16 centimeter per minus 3, and the forward bias of 0.6 voltage is applied to the PN junction. Calculate the minority hole concentration at the edges of the space charge region அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் நமக்கு கேட்டிருக்காங்க. சேம் ப்ராப்ளம், சம்டைம்ஸ் நம்பர் மீ கெட் வேரி. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NP is equal to Ni square. இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். NP is equal to Ni square. Ni அப்படின்றது 1.515 into 10 to the power of 10 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதில் முக்கியமாக நம்ம வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்கே என்ன யூஸ் பண்ணோம், நம்ம என்ன கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா P வந்து கேல்குலேட் பண்ணோம். அப்போ P is equal to Ni square divided by N அப்படின்னு எடுத்துக்கலாம். Ni squareனா 1.515 into 10 to the power of 10 the whole square divided by Nன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ N டைப் டோப்பிங்கில் உங்களுக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, this is nothing but 1 into 10 to the power of 16. ஸோ இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். தட் இஸ் 1.515 into 10 to the power of 10 நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 2.295 into 10 to the power of 20 கிடைக்கும். டிவைடட் பை 1 into 10 to the power of 16. இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாமா? ஸோ இது கேன்சல் பண்ண என்ன ஆகும், 4 times ஆகும். ஸோ இது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 2.295 into 10 to the power of 4ன்னு கிடைக்கும். ஸோ ஐம் கோயிங் டு சேஞ்ச் திஸ் வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் 3. அப்போ என்ன ஆகும், ஒரு பாயிண்ட் வந்து நம்ம இந்த பக்கம் தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா இட் வில் பிகம் as 22.9 into 10 to the power of 3ன்னு வரும். So that is nothing but P value. P is equal to 22.952 into 10 to the power of 3. Sketch the forward bias characteristics of the PN junction diode. So இது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இது வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். This is a reverse current. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட், எந்த பாயிண்ட் வந்து நமக்கு இந்த கரண்ட் ரிவர்ஸ் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதோ அந்த வோல்டேஜ், ரிவர்ஸ் வோல்டேஜ் என்ன சொல்லுவோம், பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இந்த இடத்துல சடன் இன்க்ரீஸ், இந்த வோல்டேஜோட வேல்யூ வந்து ஃபார்வர்ட் வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிற அந்த பாயிண்ட் தான் என்ன சொல்லுவோம்,
நீ பாயிண்ட்னு சொல்லுவோம், இல்லைனா சேச்சுரேஷன் வோல்டேஜ், இல்லை கட் இன் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வோல்டேஜோட வேல்யூ நம்ம பார்த்துக்கணும். 0.3 வோல்டேஜ் இஸ் ஃபார் ஜெர்மனியம், 0.7 வோல்டேஜ் இஸ் ஃபார் சிலிக்கான். அதே போல் இந்த ரிவர்ஸில் வந்து ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜோட வேல்யூ எந்த இடத்துல இந்த பிரேக் டவுன் அவலான்ச் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த இடத்துல உங்களுக்கு ரிவர்ஸ் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த ரீஜியனை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரேக் டவுன் ஆர் அவலான்ச் ரீஜியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிக்ரீஸ் ஆகிற அந்த ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிற அந்த வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் 50 milliamps -20 milliamps ரெண்டு வேல்யூ இருக்குது. -50 milliamps is for germanium, -20 milliamps for the silicon. Find the voltage at which the reverse current in a germanium PN junction diode attain a value of 90% of its saturation value at room temperature. ஸோ இதில் வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், வோல்டேஜோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, I is equal to I0 into E power V divided by VT minus 1 அப்படின்றது நமக்கு தெரியும். இதில் வந்து 20% of saturation value at room temperatureனு கொடுத்துருக்காங்க. அந்த PN ஜங்ஷனில் ஜெர்மனியம் யூஸ் பண்ணியிருக்கோம். 90% அப்படின்னு எடுக்கும்போது இட்ஸ் அ ரிவர்ஸ் கரண்ட் இன் த ஜெர்மனியம் PN junction attains the value of 90%. So reverse current 90 divided by 100 into I0 value. So இதை simplify பண்ண நமக்கு என்ன வரும், -0.9 I0 கிடைக்கும். And that value is equal to I0 into e to the power of V divided by VT minus 1. இதில் I0 and I0 get cancel. So -0.9 is equal to e to the power of V divided by VT minus 1 அப்படின்னு கிடைக்கும். இந்த -1 நான் இந்த சைடில் கொண்டு வந்தேன் அப்படின்னா 1 minus 0.9 வரும். That is nothing but 0.1. So இந்த வேல்யூ என்ன வரும், 0.1 is equal to e to the power of V divided by VT அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு VTயோட வேல்யூ தெரியும். வாட் இஸ் த VT வேல்யூ, T divided by 11,600. ஸோ இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா அட் ரூம் டெம்பரேச்சர் ஜெர்மனியம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா VTயோட வேல்யூ இட்ஸ் அப்ராக்சிமேட்லி இஸ் ஈக்குவல் டு 26 millivolt. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, 26 millivolt. ஸோ அப்போ நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம், VTக்கு பதில் 21 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 0.1 is equal to e to the power of V divided by 26 millivolt. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ln எடுக்க போகிறோம். ln of 0.1 is equal to V divided by 26 millivolt. ஸோ ln 0.1ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் -2.3. ஸோ -2.3 இன்ட்டு இந்த 26 நான் இந்த சைடில் கொண்டு வந்தேன் அப்படின்னா இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகும். 26 into 10 to the power of -3 is equal to V. இப்போ இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள். 2.3 into 26 will get -59.86 into 10 to the power of -3 வரும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த -3 வந்து நம்ம இந்த பவர்லாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா -0.05986 வரும். This is approximately -0.06. ஸோ இன் மில்லி வோல்ட் இருந்தது நம்ம இப்போ என்ன கன்வெர்ட் பண்ணிட்டோம், இன் மில்லி வோல்ட்டை வந்து வோல்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். 10 power -3 வந்து மில்லி வோல்ட் இருந்து இப்போ வோல்ட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். The final answer is -0.06 volt. இதே சேம் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. Write down the current diode equation. Current diode equation இப்போ தான் பார்த்தோம். I is equal to I0 into e to the power of V divided by VT minus 1. I-ன்றது என்னென்னா net current flowing through the diode. I0ன்றது saturation current. V-ன்றது applied voltage across the terminals. And VT-ன்றது temperature voltage. ஸோ அந்த டெம்பரேச்சரை பார்த்திங்கன்னா நார்மலாகவே இந்த Vயோட வேல்யூ KT divided by Q அப்படின்னு எழுதுவோம். Kன்றது Boltzmann constant. Qன்றது absolute temperature. Tன்றது absolute value of the electron is Q. T into the absolute temperature in Kelvin. State the relationship between the diffusion capacitance and the diode current in PN junction. So ரெண்டுத்துக்கு இருக்கிற relationship என்னன்னு பார்க்கலாம். Diffusion capacitance exists
during the forward bias condition. And CD ஓட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா the CD is nothing but dq divided by dv. dq அப்படின்றது it represents the change in number of minority carriers stored outside of the depletion region. dvன்றது applied voltage. And current எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னா I is equal to q divided by v அப்படின்னு சொல்லலாம். I ஓட வேல்யூ இன்னொரு ஃபார்முலா I is equal to I naught into e to the power of v divided by vt minus 1. ஸோ இது ரெண்டுத்துக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா CD is equal to tau I naught divided by neta into vt. Thank you.